அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராமத்து தமிழன் கூடாக மீண்டும் ஒரு பதிவு. இன்று வந்து நான் ரெண்டாம் கட்டமாக பச்சை மிளகாய் செடி வந்து வைக்க போகிறேன். அதை எப்படி வைக்கிறேன்னு சொல்லித்தான் அந்த நேரடியாக உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி. முதலாவதாக இதை நான் மண்ணை வந்து பதப்படுத்த வேண்டும். அடுத்தது இரண்டாவதாக இந்த நேராக வைப்பதற்கு இதை கூடு கீற வேண்டும். இதால் கூட கீறுவேன். பாருங்கள், இதால் இப்படி இந்த கோடை இழுத்து நேராக கீறினால் நேராக வரும். அதன் பின்பு இந்த பச்சை மிளகாய் செடிகளை வந்து கணக்குக்கு செட் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பச்சை மிளகாய் செடிகளை வந்து ஒவ்வொரு லைனுகளாக அதற்கேற்ற மாதிரி நேராக வைத்து நாங்கள் இப்படி வைத்த பின்பு இலகுவாக இந்த செடிகளை வந்து நாங்கள் வைக்கலாம். இப்படி முதலாவதாக இடத்தை வந்து தெரிவு செய்து எல்லாத்தையும் சரி பார்த்து விட்டு அதற்கு பிறகு இதனூடாக இது வந்து மண்ணை தோண்டுகின்றது. இதனூடாக தோண்டி ஒவ்வொரு லைனாக அந்த பச்சை மிளகாய் செடிகளை வந்து வைத்து கொண்டு வருவேன். இப்போ இது வந்து இரண்டாவது தடவை. அதன் பிறகு பச்சை மிளகாய் செடி வைத்த பின்பு புல்லுகள் முளைக்காமல் இருப்பதற்காக இந்த வைக்கோலை வந்து மேலால் போட்டு விடுவேன். இந்த வைக்கோல் எல்லாம் எடுத்து வந்து வைத்திருக்கேன். இந்த வைக்கோல் வந்து வாழைக்கு கட்டின வைக்கோலை இப்போ திரும்பவும் வந்து இதற்கு பாவிக்க போகின்றேன். நாங்கள் புல்லு வந்து பிடுங்க தேவையில்லை. பிளான்ட்ஸுகள் எல்லாம் இந்த செடிகள் எல்லாம் வந்து பச்சை மிளகாய் செடி வந்து வச்சு கொண்டு கொண்டிருக்கேன். கிட்ட நெருக்கிட்டேன். இப்போ இதால் வந்து நாங்கள் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வந்து இந்த மண்ணை வந்து கிண்டோணும். கிண்டினா பின்பு ஒவ்வொரு சாடிக்கில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் செடிகள் வந்து இருக்குது. இவங்க எல்லாம் வேரெல்லாம் வந்து நிறைய வேர் வந்துட்டு இதை பிரித்து போட்டு அப்படி நடுவில் பாதியில் அப்படி பிரிக்கணும். பிரிச்சுட்டு உள்ளே நல்ல அடியில் கொஞ்சம் வச்சு இந்த இடத்த வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாடையாக விடணும். அப்போ தான் தண்ணி வந்து இதுக்குள்ளே நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இவ்வளோ இப்படியே பார்த்து வச்சு கொண்டு வரேன். இந்த இடத்தை வந்து சாடையாக தண்ணி நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டால் சரி. பச்சை மிளகாய் செடி எல்லாம் வந்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து கடைசியாக வந்து வைக்கணும். இந்த சாடிக்கில் வந்து இனி சாடிக்கில் முளைக்காது. ஏன்னு சொன்னால் சாடிக்கில் வந்து வேர் நிறைஞ்சிட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி நிறைய வேர்கள்லாம் கிடக்குது. இனி நாங்கள் மண்ணில் வைக்க வேண்டிய நேரம் வந்துட்டுது. என்னென்ன சாடிக்கில் வந்து இடம் இல்லாமல் போடும். இல்லாட்டி இது சாடியை மாற்றணும். இனி மண்ணுக்குள்ளே டைரெக்டாகவே நாங்கள் மண்ணுக்குள்ளே வைக்கணும். ஆனால் பிரிக்கேக்கில் வந்து நாங்கள் கவனமாக நடுவால் அந்த வேர்கள் வந்து பிய்யாமல் ஒரு கணக்காக ஓரளவுக்கு அதை பிரித்து எடுக்கணும். என்ற எடுத்தால் தான் அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை நாங்கள் காட்டமுன்னா சரி. இதில் வந்து 40 செடிகள் வந்து எல்லாத்துலேயும் வச்சாச்சு. இனி நான் வந்து இதற்கு மேலால் வைக்கோல் போடணும். மறக்காமல் நீங்கள் இந்த இடங்களை வந்து சாடையாக தண்ணி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த வந்து சரியாக விடணும். ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து இதில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாம் வச்சாச்சு. இது வேறு அடுத்த இடத்துல வைக்க வேண்டியான். ஓகே, செடிகளுக்குள்ள வந்து புல்லு முளைக்காமல் இருப்பதற்காக இந்த வைக்கோல் செடியை வந்து வைக்கோலை வந்து நாங்கள் இந்த செடிகளுக்கு அருகில் வந்து போட்டு இப்படி பாருங்கள். இப்போ இந்த புல்லுகள் முளைக்காமல் இருப்பதற்காக இப்படி புல்லாக போட்டு விட்டால் புல்லு பிடுங்குற வேலையே இல்லை. மறுபடியும் அந்த சுத்தவரை போட்டு எல்லா இடமும் போட்டு விட்டோம்னு சொன்னால் இந்த வைக்கோல் வந்து எல்லா இடம் இருந்ததுன்னு சொன்னால் நிலம் வந்து இருட்டாக இருப்பதனால் இதில் புல்லுகள் வந்து முளைக்காது. அந்த நிலத்தை வந்து இருட்டாக வச்சிருப்பதனால
அந்த புல் முளைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. இந்த வைக்கோல் வந்து திரும்பவும் வந்து அந்த மண்ணுக்கு வந்து பசலையாகவும் போடும், தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கும், ஒரு வேருக்கு வந்து சூட்டு தண்ணியை கொடுக்கும். இப்படியான விதங்களை வந்து இந்த வைக்கோல் வந்து செய்கின்றது. முடிஞ்சால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். புல்லு பிடுங்குற வேலை வந்து உங்களுக்கு இருக்காமல் இருக்கும். உங்களுக்கு அருகாமையில் தோட்டக்காரர் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே போய் ஒரு வைக்கோல் கட்டு வந்து 3-4 ஈரோக்கு வந்து வேண்டலாம். அதை வேண்டி இப்படி போட்டிங்கன்னா புல்லு பிடுங்குற வேலையில் இருந்து நாங்கள் புல்லு பிடுங்க தேவையில்லை. இப்படி தான் ஒரு பாருங்கள். இல்லாட்டி இந்த உள்ளிகளுக்கெல்லாம் நான் இவ்வளோ புல்லு பிடுங்க வேண்டி வரும். வைக்கோல் எல்லாம் வந்து இந்த வாழையில இருந்து அங்கே இருந்து மடுத்தாச்சு, இங்கே இருந்து மடுத்தாச்சு. இப்படியே இந்த வைக்கோலை எடுத்து கொண்டு போய் அந்த பச்சை மிளகாய் செடிக்கு வந்து போட போகிறேன். அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்து இந்த வாழையால் எடுக்கிறத வந்து அந்த புல்லுகள் முளைக்காமல் இருப்பதற்காக மற்ற செடிகளுக்கு வந்து போட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்போ வைக்கோலும் வந்து அதோட சேவைக்கும் வந்து அந்த பசலையாகவும் போகும், அதோடு சேர்ந்து புல்லுகளும் முளைக்காமல் இருப்பதற்காக இதை செய்யும். வைக்கோலை வந்து பாதுகாப்பாக வெளியில் வராமல் இருப்பது இந்த கம்புகள் எல்லாம் போட்டிருந்தோன்னா இந்த கம்புகளை எடுத்து போட்டு இந்த வைக்கோலை வந்து எல்லாம் ஏற்கனவே அடித்து வைக்கின்றது எல்லாத்தையும் எடுத்து இங்கெல்லாம் போட்டுட்டு இதையும் நாங்கள் திரும்பவும் அதை பிரயோசனப்படுத்தலாமே என்று சொன்னால் அறிய தேவையில் திரும்பவும் இந்த மண்ணுக்கு உரமாகவும் போடும். அந்த புல்லுகளை முளைக்காமல் இருக்கு அந்தக்காக திரும்பவும் எடுத்து இனி அடுத்த விண்டர் பிரேக்கில் திரும்பவும் போட்டு காட்டுக்கணும் பாருங்க. வைக்கோலும் எல்லா செடிகளுக்கும் போட்டாச்சு. அந்த செடிகள் வந்து வைக்கோல் போடும்போது அந்த செடிகளை வந்து மூடக்கூடாது. இந்த மூடி போட்டால் முளைக்காது. அதை அந்த அருகுகளை வந்து சுத்தவரை போட்டால் சரி. எல்லாம் முழுத்திலும் போட்டுட்டேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்படி போட்டால் இனி புல்லுகள் முளைக்காது. நான் புல்லு பிடுங்குற வேலையும் இல்லை. இதோட இனி தண்ணி அடித்தா சரி. இனி நான் கடைசியாக தண்ணி தான் அடிக்கணும். என்ன எப்போ வந்து நாங்கள் இந்த செடிகள் வைக்கும்போது பின்னேற நேரங்கள்லையும் காலை நேரத்துலையும் வைக்க வேண்டும். அதை நீங்கள் கவனமாக கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் மதிய நேரத்தில் வெயில் கூடினால இந்த சில செடிகள் வந்து பட்டு போடும். அதனால் பின்னேரத்துலேயும் காலையிலையும் வந்து நாங்கள் செடிகள் வந்து வைக்கலாம். இந்த நேரத்தில் இப்படித்தான் நான் அதை பயன்படுத்தி வருகிறேன். இதோடு இந்த பதிவை முடித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு ஜெர்மனியில் கிராமத்து தமிழனோடாக வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.